பொங்கல் நாளுடைய கடைசி நாளான இன்று 4ஆம் நாளான இன்று காணும் பொங்கல் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. தமிழகம் எங்கும் மக்கள் அவங்கவுங்க குடும்பங்களோட, குழந்தைகளோட, உறவினர்களோட, நண்பர்களோட வெளியில மக்கள் கூட்டம் அலைமோதி தான் காணப்படுது. களத்துல இருந்து நம்மளுடைய செய்தியாளர்களும் இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. புதிய தலைமுறையுடைய சிறப்பு நேரலையா, காணும் பொங்கல் நேரலையா நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்சிகளை இப்ப பார்க்கலாம். 713, 759, 707, 729, 733, 760, 717 இவங்களும் கலந்துக்கலாம். அதெல்லாம் ஒன்று பிடிச்சிருக்காங்க. 719, 713, 759, 701, 701 3 மாடு, 707, 729, 750 2 மாடு, 733, 760, 717 2 மாடு. யாரு 701 மூணு போட்டுருக்காப்பா. அவங்க கரெக்டா இருக்கும். நாங்க அவங்க சொன்னதான் மைண்ட்ல அவங்க சொல்றத வச்சா, ரிசல்ட் சொல்றத வச்சா ரிசல்ட் சொல்றது வந்து அவங்க பார்த்து சொல்றதுதான். அதுக்கு தான் 1 மணி 2 மணி பேர் சேர்ந்து போன கிடையாதுப்பா. 742 பழைய குரூப்லாம் வந்துருங்க. கொஞ்சம்
திலகவதி ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்த்தோம். அதாவது ஒரு சில காளைகள் வந்து அடங்கி போயிருது, ஒரு சில காளைகள் வந்து அடங்க மறுத்து எதிர்க்கு நிக்குது எல்லாரும் மேலே, அந்த வீரர்கள் மேல. ஒரு சில காளைகள் வந்து ஒரு சுத்து போட்டு தொட்டுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமா வந்து காணப்படுது. இதெல்லாமே வந்து உற்சாகமா பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு. விதிகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு வந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறது தான் அது வந்து ஒரு கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். தொடர்ந்து கன்னியாகுமரியில் நம்முடைய செய்தியாளர் மனு காணும் பொங்கல் கொண்டாட்டம் குறித்த பதிவுகளை நமக்கு சொல்ல இருக்கிறார். மனு, கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் காணும் பொங்கலை எந்தெந்த வகையில எல்லாம் கொண்டாடுறாங்க? நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க கன்னியாகுமரியில? அதாவது வசந்த குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக குமரி மாவட்டத்தினுடைய முக்கிய சுற்றுலா தலங்களான திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, கன்னியாகுமரி, மாத்தூர் தொட்டிப்பாலம் என பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் கன்னியாகுமரி, அதாவது முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி என்பது அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார். தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி முக்கடல் சங்கமமான கன்னியாகுமரி பகுதி. இந்த பகுதியில் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அதாவது காணும் பொங்கலை கொண்டாடிவிட்டு அதாவது அனைத்து தரப்பு மக்கள், அதாவது குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் இந்த பகுதியில் வந்து காணும் பொங்கலை கொண்டாடக்கூடியது வழக்கம் போல் இந்த பகுதியில் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய நம்மளோட கேட்க, ஆமாம், இந்த காணும் பொங்கலை நீங்கள் இன்னைக்கு எப்படி கொண்டாடுறீங்க? ஃபேமிலியா எல்லாரும் வந்திருக்கோம். இங்கே காணும் பொங்கலை எப்படி கொண்டாடுறீங்க? எந்தெந்த சுற்றுலா தலங்கள்ல வட்டக்கோட்டைக்கு போனோம், போயிட்டு இங்கே வந்து நேற்று பாபநாசம் மகசீர் ஃபால்ஸ்லாம் போனோம். நீங்கள் இன்னைக்கு இந்த காணும் பொங்கலை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நல்ல ஜெயிச்சிருங்க. மூணு நாள் மிக சிறப்பாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு ஒரு காணும் பொங்கல் ஒரு நல்ல எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட். இந்த இடம் கன்னியாகுமரி நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வட்டப்பாறை அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்தோம். அப்புறம் இங்கே சன்செட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது எங்களுக்கு. அதாவது இன்று காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக குமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்களுடைய வரியை அதிகரித்துள்ள நிலையில் மாவட்ட காவல்துறை சார்பில் 1200க்கும் மேற்பட்ட காவலர்களே பல்வேறு பகுதிகள், அதாவது கன்னியாகுமரி உட்பட அனைத்து பகுதிகளுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மனு, பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டம் என்றாலே சுற்றுலா தலங்கள் பலவற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அங்கு காணும் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டி கொண்டே இருக்கிறது, அதனை பார்க்க முடிகிறது. தகவல்கள் தந்தமைக்கு நன்றி மனு. வசந்த், ஒரு புறம் காணும் பொங்கல் இந்த அளவுக்கு களக்கட்டு இருந்தாலும் மறுபுறம் அங்க அனல் பறக்கிற அந்த வர்ணனையோட அந்த கமெண்ட்ரியோட ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு அலங்காநல்லூர்ல. அந்த காட்சிகளை இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். தேனி மாவட்டம் சின்னமலர் கிருஷ்ணமான் ஆச்சாரா மாடு, அழகர் கோயில் மாடுப்பா. பிடிச்சுக்கப்பா, பிடிச்சா பிரேசப்பா, பிடிச்சாலும் உனக்கு சைக்கிள்பா. தேனி மாவட்டம் சின்னமலர் மாடுப்பா, தேனி மாவட்டம் சின்னமலர் மாடுப்பா. இறுதி சுட்டுப்பா, பிடிச்சு பாரு, சண்டை போடாம கார் வாங்குறதுக்கு வழியா பாரு. பிடிச்சு பாரு, ஒருத்தன் பிடி கழுத்தை பிடிக்காது, உடைய கழுத்துக்கு சேர்க்காது, உடைய கழுத்தை பிடிக்காது. வா கழுத்தை பிடிக்காது, வா மாடு பிடிபட்டது, வா. சின்னம்பட்டி எம்எம்எஸ் சுந்தர் சரவணன் மாடு, சுத்து மாடம்பா. ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் வழங்கும் அண்டா, டாக்ஸி வழங்கும் முத்தோட்டு வழங்கும் ஒரு வெள்ளி காசு. கேஜி மாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன். ரெட் டாக்ஸி வழங்கும் டேபிள் மேட். ஒருத்தர் சூப்பர் ஆக சூப்பர். மாடு பிடிபட்டது. உண்மையில இறுதி சுற்று ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு சார். சத்திரவெட்டி வெளியிட்ட ஐயனார் காலை, வெள்ள மரக்காலப்பா. சத்திரவெட்டி வெளியிட்ட ஐயனார் காலை மாட்டை பிடித்த ரெட் டாக்ஸி வழங்கும் டேபிள் மேட். அஞ்சப்பர் வழங்கும் மண்டா. ஒருத்தமணி ஆக மாடு பிடிபடவில்லை.
பட்டி போஸ் மாடு மங்கையர் ஜிம் ஓனர் மாஸ்டர் போஸ் மாடு தென்காசி ஏசிடிஎஸ் வழங்கும் சைக்கிள் பிவி பிரசாத் பண்ணவடி பிவி பிரசாத் வழங்கும் அண்டம் முத்துட் பைனான்ஸ் வழங்கும் வெள்ளி காசு பொருத்தமணி மாட்டை பிடித்தா ஏசிடிஎஸ் வழங்கும் சைக்கிள் சைக்கிள் உண்டா சைக்கிள் போச்சு இந்த ஒருத்தமணி பிடிக்கல மாடு பிடிபடல போ இத்தனை பேர் மாடு வரைக்கும் போய் விட்டு வா மாடு பிடிபடல போ மாடு பிடிபடவில்லை இந்த உரிமையாளர் போல சேர்க்கப்படும் இந்த சுற்றை வெற்றி பெறவர்களுக்கு யாரு போகுமா இந்த சுற்று அதிக மாடு பிடிக்கிற டோட்டல் அது ஒரு மாடு ஒருத்தர் சூப்பர் மாடு பிடிபட்டது வாப்பா அடுத்து உச்சப்பட்டி மகேந்திரன் மாடு நிப்பான் பர் தென்காசி ஏசிடிஎஸ் வழங்கும் சைக்கிள் நண்டு பிரான் கைதிகள் வழங்கும் அருமையான மாடு சூப்பர் மாடு பிடிபட்டது வா பிஆர் குரூப்ஸ் புலாம்பட்டி முனியாண்டி சுவாமி மாடு மாட்டை பிடித்தா முத்துட் பைனான்ஸ் வழங்கும் வெள்ளி காசு ரெட் டாக்ஸி வழங்கும் டேபிள் மேட் சென்னை சில்க்ஸ் வழங்கும் கிஃப்ட் பேக் மாடு பிடிபடவில்லை மாட்டின் உரிமையாளர் பரிசு வாங்கி வருகிறது கருவனூர் கோவில் காலை உடனே அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது கொட்டப்பனையூர் கற்பனை போனார் மாடு தென்காசி ஏசிடிஎஸ் வழங்கும் மாட்டை ஏப்பா விட்டு இருக்க மாட்டப்படி பாப்பா சைக்கிள் வாங்கிட்டு பாப்பா மாட்டுக்கார சைக்கிள் வாங்கிட்டு போ மாட்டுக்கார அடுத்து சிவகங்கை மாவட்டம் கீழப்பில்குடி பால் பண்ணை தலைவர் கற்பனை போனார் சமய கண்ணு மாடு மத்திய போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் நிப்பான் பர்னிச்சர் பீரோ அருமையான மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார அடுத்து செட்டிக்குளம் உமல் மாடு மாடு சுத்தினா டவ் பாயிண்ட் வழங்கும் ஏர் கூலர் ஒண்ணு மாடு சுத்தினா டவ் பாயிண்ட் வழங்கும் ஏர் கூலர் ஒண்ணு செட்டிக்குளம் உமல் மாடு மாட்டை பிடித்தா ஒருத்தபடி சூப்பர் ரெண்டு பேர் பிடிக்காங்க மாடு பிடிபடவில்லை மாடு சுத்தமும் இல்லை அடுத்த மாடு கோவை சர்ப்ரைஸ் சார்பாக கொண்டு வரப்பட்ட மாடு கோயம்புத்தூர் சர்ப்ரைஸ் சார்பாக மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் வழங்கும் சைக்கிள் மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பிரைஸ் வாங்கி வா அடுத்து வாடிவாசல் கிளியர் பண்ணுப்பா வாடிவாசல் அடுத்து டோக்கன் கொடுப்பா டோக்கன் வாடிவாசல் கிளியரா இருக்கணும் ஒருத்தபடி சூப்பர் ஒருத்தபடி சூப்பர் தொட்டுப்பாரு வீரடா மாடா ஓடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போப்பா அடுத்த மாடு டோக்கன் கொடுப்பா கொடு அனைத்து மாடுகளுக்கும் சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன் மற்றும் கேஜி பாண்டியன் வழங்கும் கிஃப்ட் பேக் மாடு சரியான மாடு பிடிபடவில்லை அடுத்த மாடு அனைத்து மாடுகளுக்கும் சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன் வழங்கப்படுகிறது மாட்டு பேரு மாட்டு பேர் என்னப்பா வருதுப்பா பிடிச்சுக்கப்பா போன மாடு வண்டி போட்டி மாடுப்பா மாடு பிடிபடவில்லை பிரைஸ் வாங்கிட்டு போ டோக்கன் வாங்கி கொடு டோக்கனுக்குப்பா சார் 5 மணி வரைக்கும்
கடைசி சுற்று விறுவிறுப்பா இருக்கு சார். பாப்பனங்க ஒருத்தபடி இத்தனை பேர் பிடிக்காங்க, இத்தனை பேர் பிடிக்காங்க. மாடு பிடி மாடுல விட்டு இத்தனை பேர் பிடிக்காங்க, இத்தனை பேர் பிடிக்காங்க. வா விட்டு 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 எதுக்குப்பா எதுக்கு வா கமுதி விளாத்திகுளம் மதுரை வீரன் சாமி மாடு, கமுதி விளாத்திகுளம் மதுரை வீரன் சாமி மாடு. நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் பீரோ, சென்னை கிங் மேக்கர் ஆட்டோ அகாடமி வழங்கும் டைனிங் டேபிள். பொருத்தபடி வா 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 வா. அருமையானபடி மாடு பிடிபட்டது. அடுத்த மாடு எஸ் கல்லம்பட்டி காளியம்மன் மாடு, எஸ் கல்லம்பட்டி காளியம்மன் மாடு. முத்தூட் பைனான்ஸ் வழங்கும் வெள்ளி காசு, ரெட் டாக்ஸ் வழங்கும் டைனிங் டேபிள், வைக்கல் சுந்தரராஜ் வழங்கும் வெள்ளி காசு, கிங் மேக்கர் அகாடமி வழங்கும் டைனிங் டேபிள். மாடு பிடிபடவில்லை, மாட்டுக்கார பிரைஸ் வாங்கி பாப்பம்பட்டி சித்து மாடு இன்னும் சற்று நேரத்தில் நம்மளை எல்லாம் மகிழ்விக்க பாப்பம்பட்டி சித்து மாடு வரிசையில் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாடு ஏடிஎம்கே மேற்கொன்றிய செயலாளர் முருகேசன் மாடு, மேற்கொன்றிய செயலாளர் முருகேசன் மாடு. மாட்டை பிடித்த ரெட் டாக்ஸி வழங்கும் டைனிங் டேபிள் ஒண்ணு, கிங் மேக்கர் வழங்கும் டைனிங் டேபிள் ஒண்ணு, முத்தூட் பைனான்ஸ் வழங்கும் மாடு பிடிபடவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் பரளிப்புதூர் பச்சையம்மாள் மாடு, மாட்டை பிடித்த பண்ணைக்குடி பிவி பிரசாத் வழங்கும் மண்டா, ரெட் டாக்ஸி வழங்கும் டைனிங் டேபிள். மாடு பிடிபடவில்லை. பிரைஸ் அள்ளி போடுப்பா, பிரைஸ் இறக்குமா வேமா. அடுத்த மாடு ஆனையூர் மாடு, பெரிய இலங்கான் குடும்பம், பெரிய இலவங்கான் மாடு, ஆனையூர் மாடு. பெரிய மாடு இருக்கியா? மாட்டை பிடித்த என்பி ஆம்புலன்ஸ் வழங்கும் மண்டா, முத்தூட் பைனான்ஸ் வழங்கும் 2 வெள்ளிக்காசு. ஆர்பி வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கும் கிஃப்ட், கேடி பாண்டியன் வழங்கும் கிஃப்ட். அருமையானபடியா சூப்பர் 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 சூப்பர். மாடு பிடிபட்டு அடுத்த மாடு ஏ வல்லாத வெட்டி அரியப்பன் பட்டி, வடக்குவா செல்லியம்மன் மாடு, வடக்குவா செல்லியம்மன். பிரைஸ் அள்ளி போடுப்பா, பிரைஸ் அள்ளி போடுப்பா. எம்பி ஆம்புலன்ஸ் வழங்கும் மண்டா, கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டைனிங் டேபிள், முத்தூட் பைனான்ஸ் வழங்கும் நல்லூர் மாடு, திருச்சி அந்த நல்லூர் ஸ்ரீனிவாசன் மாடு. மாட்டை பிடிச்சா டவுன் பாயிண்ட் வழங்கும் ஏர் கூலர், திருச்சி அந்த நல்லூர் மாடு. மாட்டை பிடிச்சா டவுன் பாயிண்ட் வழங்கும் ஏர் கூலர், சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன், ரெட் டாக்ஸி வழங்கும் டைனிங் டேபிள். திலகவதி, ஜல்லிக்கட்டுல காளையை அடக்கி ஒரு வீரர் வந்து பரிசு வாங்குறது வந்து பெருமையான தருணம் அப்படின்னு பார்த்தா, யாரு பிடிக்கும் அடங்காம சிக்காம காளை ஜெயிச்சு தன்னுடைய உரிமையாளருக்கு பரிசு வாங்கி கொடுக்கறது அதை விட ரொம்ப பெருமையான ஒரு தருணமா பார்க்கப்படுது. இந்த ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப உற்சாகமா நடந்துகிட்டு இருந்தாலும் நேரம் செல்ல செல்ல மெரினா கடற்கரை ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். நம்ம வந்தப்ப கூட்டம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்த்தா தெரியும். கண்டிப்பா நம்மள சுத்தியும் வந்து அப்படியே குழந்தைங்க பெரியவங்க, எவ்வளவு விளையாட்டுகள், எவ்வளவு கடைகள், எவ்வளவு விற்பனை, எவ்வளவு காவலர்கள், எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள்னு ஒவ்வொருத்தரும் உழைப்பு இதுல தெரியுதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா திலகவதி, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள், புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள், நீர்நிலைகளுக்கு அருகில் கூட வீட்டுல சமைச்சிருக்கிற உணவை எடுத்துட்டு போய் அவங்க சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல தருணமாவும் இருக்குது. இது மட்டும் இல்லாம சென்னை மட்டும் இல்லாம தமிழகத்துடைய பல்வேறு இடங்கள்ல இருந்தும் பல்வேறு சுற்றுலா தலங்கள்ல இருந்தும் காணும் பொங்கல் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது, எவ்வளவு மக்கள் கூட்டம் காணப்படுது, என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்திய தகவல்கள் எல்லாம் கொடுக்கறதுக்காக களத்துல இருந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் பலரும் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேரலா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கே வசந்த். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் திலகவதி. அது காலையில 8 மணிக்கு எப்படி தொடங்குச்சோ அதே மாதிரி அந்த உற்சாகமும் பரபரப்புக்கும் ஆர்ப்பரிப்புக்கும் கொஞ்சம் கூட அந்த தொய்வே இல்லாம இப்ப வரைக்கும் அதே பரபரப்போட நடந்துட்டு இருக்கு. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். டிவி பிரசாத் வழங்கும் மண்டா, ரெட் டாக்ஸி வழங்கும் டைனிங் டேபிள். அடுத்து போற பிரைஸ் திருச்சி மாவட்டம் முன்னாள் அமைச்சர் KN நேரு மாடு, திருச்சி மாவட்டம் முன்னாள் அமைச்சர் KN நேரு மாடு. சூப்பர் சூப்பர். முத்துசாமி பட்டி இல்ல மாடு பிடி பண்ண, மாடு பிடி மாடு இல்ல, மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிக்க, மாடு பிடி மாடு இல்ல. பீரோ கொடுத்து அள்ளி போடு பிரைஸ் போடு, பிரைஸ் இறக்கி போடு, எல்லா பிரைஸ் இறக்கி போடு. நாராயணபுரம் அமுதம் ஹோட்டல் முத்துராமலிங்கம் மாடு, மாடு பிடிபடவில்லை.
பிரைஸ் தள்ளி போடுப்பா. சொல்லித்தான் போட சொல்லாமே போடு. அந்த பக்கத்து அடுத்த மாடு சிவகங்கை மாவட்டம் மணலூர் சுத்து மாடு KKP மாடு சுத்து மாடு. முத்துச்சாமி வெட்டி முத்தையா அமிர்தமால் வழங்கும் பீரோ. முத்துச்சாமி வெட்டி முத்தையா அமிர்தமால் வழங்கும் பீரோ. ஒருத்தமிழி சூப்பர். ஒருத்தமிழி மாடு பிடிபட்டது. வா மாடு பிடிபட்டது. வா பெரிய ஊர்சரி முத்தாலம்மன் கோவில் மாடியா. பெரிய ஊர்சரி முத்தாலம்மன் கோவில் முத்துச்சாமி வெட்டி முத்தையா அமிர்தமால் வழங்கும் பீரோ. மாடு பிடிபடவில்லை. அள்ளி பருவ சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன் சிறப்பு பரிசு. மாட்டுக்காரு பெரிய ஊர்சரி மாட்டுக்காரு போடுவான். மாடு பிடிபட அலங்காநல்லூர் தென்மொழி ஆட்டோ மாடு மாடு பிடிபடவில்லை. மாட்டுக்காரர் பேசுவாங்க. நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள் வாங்கிக்க. சிவகங்கை மாவட்டம் கீழடி. சிவகங்கை மாவட்டம் கீழடி சேது மாடு. TNSTC சேது மாடு. நண்டு மார்க் வழங்கும் அண்டா. MP ஆம்புலன்ஸ் வழங்கும் அண்டா. 18ஆம் படி கருப்புசாமி சிவகங்கை மாவட்டம் பத்தியாபுரம் மாடு. BB நேஷனல் பர்னிச்சர் வழங்கும் டைனிங் டேபிள். அண்டப்பர் வழங்கும் அண்டா. திருப்பாவ பிரபாகரன் மாடு. மாடை பிடித்தா BB நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள். BB நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள். ரெட் டாக்ஸி வழங்கும் டேபிள் மேட். மாடு பிடிபடவில்லை.
என்ன மாடு விழுப்புரம் குண்டமுட்டியம் புகழ் தோப்பூர் கிராமம் கருப்பண சுவாமி மாடு கோவில் மாடியா செல்லியம்மன் கோவில் மாடு சூப்பர் சூப்பர் அருமையான பிடி மாடு பிடிபட்டது மாடு பிடி வீரர் பரிசுரை வாங்கி செல்லும் அடுத்த மாடு அப்படியே செல்லுப்போம் அடுத்த மாடு டோக்கனு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வசந்த், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் அந்த இருக்கிறவங்க கடைசி ஒரு சில சுற்றுகளை வின் பண்றவங்களுக்கு தான் வந்து புல்லட், காரு, தங்க காசு இது போன்ற பரிசுகள்லாம் கிடைக்கும். ஆனா அந்த முதல் ஒரு சில சுற்றுகளை வெளியேறினவங்களுக்கு பீரோ, இந்த மாதிரி விஷயம் கொடுப்பாங்க. இந்த பரிசுகளுக்காக உயிரை பணம் வைக்கிறதா அப்படின்ற ஒரு பயம் நமக்குலாம் சின்ன வயசுல இருந்திருக்கும். ஆனா அது வந்து பரிசுக்காக இல்ல, நம்ம வீரத்துடைய ஒரு அங்கீகாரம். திமில தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலையை நான் அடக்கிட்டேன் அப்படின்னு நின்று அந்த வீரத்தை அங்க பறைசாற்றும் போது வர மிடுக்கு வேற எதுலையுமே வராது இல்லையா? அதனால அனல் பறந்துகிட்டு இருக்க ஜல்லிக்கட்டு போட்டிகள் பத்தியும் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதே போல காணும் பொங்கல் எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து மக்கள் கொண்டாட்டங்கள் குறித்து நம்முடைய செய்தியாளர்களும் பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். கடலூரில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதரிடம் அங்குள்ள நிலவரம் குறித்து கேட்டறியலாம். ஸ்ரீதர், நீங்க கடலூர்ல எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க காணும் பொங்கல மக்கள் எவ்வளவு உற்சாகமா எப்படி தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க? வசந்த், கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மகிழ்ச்சியான பொங்கல் என்று சொல்லலாம். காரணம், எந்த விதமான பேரிழிவும் இந்த மாவட்டம் சந்திக்கவில்லை. இதன் காரணமாக கடலூர் மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அதை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கடலூர் கரை, இந்த வெள்ளி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று காணும் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். இதேபோல் பிச்சாவரம், சிதம்பரம் உள்ளிட்ட பல பகுதியில் வந்து கூட்டம் வந்து அதிக அளவு வந்து திரண்டு காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து இந்த அளவுக்கு மகிழ்ச்சியாவதற்கு காரணம், இந்த ஆண்டு பருவமழை அதிக அளவு இருந்தது. இதன் காரணமாக பொதுமக்களிடம் பெரிய அளவு மகிழ்ச்சி இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000 இடங்களில் சிசிடிவி கேமரா என்று பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கூடும் இடங்களில் எக்காரணம் கொண்டும் போன் மூலமாக போட்டோ எடுப்பது தவிர்க்க வேண்டும், பெண்களை போட்டோ எடுப்பது தவிர்க்க வேண்டும் என்று காவல்துறை தொடர்ந்து அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புதுவையிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் கண்காணிக்கு பிறகு கடலூர் மாவட்டத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. நம்மோடு தற்போது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் இருக்க அவனை கேட்போம், இந்த பொங்கல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து எதுவுமே பிளான் பண்ணல, இப்போ தான் வந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஆண்டு பொங்கல் எப்படி நீங்கள் குடும்பத்தோடு கொண்டாடினீங்க? இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. நம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. இதேபோல் ஒவ்வொரு முகத்திலும் சிரிப்பை மட்டுமே நம்ம காண முடிகிறது. காரணம், கடலூர் மாவட்டம் முழுவதும் விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருக்கார்கள், மீனவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கார்கள். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த பகுதியும் மகிழ்ச்சியின் கூட்டமாக இருக்கலாம். எங்கு பார்த்தாலும் கடல் அலை போல் கூட்டம் இருக்கிறது. அந்த அளவுக்கு கூட்டத்தின் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கடலூர் மாவட்டம் முழுவதுமாக சுற்றுலா தலங்கள், கடலூர் பகுதி 59 கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு கடற்கரை பகுதி உள்ளது. இந்த கடற்கரை பகுதியில் பல இடங்களில் கடலூர், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட அனைத்து பகுதியும் கடற்கரை பகுதி, இதுபோல் மக்கள் கூட்டம் அதிக அளவு இருக்கிறது. அனைவருமே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்லலாம். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் கோயில், திருவந்திபுரம், பாலூரில் உள்ள, நடுவரப்பட்டில் உள்ள அழகர் கோயில் உள்ள அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் அதிக அளவு கூடி இந்த ஆண்டு பொங்கலை செல்வேல் செய்திருக்கிறார்கள். காவல்துறை பொறுத்த வரைக்கும் 2000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000 சிசிடிவி கேமரா மூலம் இங்கே வந்து கண்காணிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடலில் குளிக்க வேண்டாம், அலை அதிகமாக இருக்கிறது என்ற கோரிக்கையும் காவல்துறை தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. வசந்த், ஸ்ரீதர், கடலூர் மக்களை பொறுத்த வரைக்கும் இது நன்றி தெரிவிக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காணும் பொங்கல் ரொம்ப உற்சாகமா அந்த இடத்துல கொண்டாடப்பட்டு வருது. கடலூர் மாவட்டத்தில் வெள்ளி கடற்கரை பொறுத்த வரைக்கும் மெரினாவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மணற்பரப்பு கொண்ட பகுதி. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு கூட்டத்தின் அதிக அளவு வருவதற்கு காரணம் மணல் பரப்பு. மெரினாவுக்கு அடுத்தபடியான கடற்கரை என்று சொல்ல வேண்டால் கடலூர் வெள்ளி கடற்கரை தான். மணற்பரப்பை கொண்ட இந்த பகுதியை பார்ப்பதற்காகவும் ரசிப்பதற்காகவும்
கடலூர் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு கடலூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளி கடற்கரை ரசிப்பதற்காக அதிக அளவு மக்கள் கூட்டம் வருவார்கள். அதுதான் நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டீர்கள். இங்கே இருப்பது கடலூர் மக்கள் மட்டுமல்லாமல் கடலூரை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகளும் அதிக அளவு வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக கடற்கரையில் உள்ள கடலோர காவல் படையும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலோர காவல் படை தொடர்ந்து பொதுமக்கள் குளிக்க வேண்டாம், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கடலில் அதிக அளவு அலை இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு என்பது முக்கியம் என்று தொடர்ந்து அறிவுறுத்துவார்கள். தொடர்ந்து கடற்கரையை பொறுத்த வரைக்கும் மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 3 மணியிலிருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இங்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான பொங்கலாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீதர், கடலூர் மக்களை பொறுத்த வரைக்கும் இது நன்றி தெரிவிக்கும் ஒரு ஆண்டு. ஏன்னா 2016-17 அந்த வருடங்களில் எல்லாம் வெள்ளம் வந்திருந்தது, மழை வெள்ளம் அதிகமாக இருந்தது. அதனால மக்கள் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் விவசாயம் இருக்கு, அவங்க மாவட்டம் செழிப்பா காணப்படுது. அதனால நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளா இதை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். அடுத்ததாக கோவையில் இந்த காணும் பொங்கல் கொண்டாட்டம் எவ்வளவு விமர்சையாக மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களை கோவையில் இருந்து நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் வழங்குகிறார். சுரேஷ், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. கோவையை பொறுத்தவரையில் நிலைமை என்ன? வசந்த், தற்போது நாம் இருக்கும் பகுதி கோவை மாநகராட்சியுடைய பூங்காவாக இருக்கக்கூடிய வஉசி மைதானத்தில் இருக்கிறோம். இந்த பூங்காவை பொறுத்தளவில் இங்கு இருக்கக்கூடிய மாநகர பகுதிகள் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் இந்த பூங்காவில் குடும்பத்துடன் இந்த காணும் பொங்கலை விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரம் ஆக ஆக பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த வஉசி பூங்காவிற்கு குடும்பத்துடன் உற்றார் உறவினர்களுடன் பொதுமக்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இப்போ இங்கிருக்கின்ற குடும்பத்தினரிடம் நம்ம கேட்கலாம், நீங்க எங்கிருந்து வரீங்க? இந்த காணும் பொங்கலை, இந்த பொங்கலை எப்படிலாம் நீங்க கொண்டாடி இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. திருப்பூர்லேருந்து வரோம். இங்கே சுற்றி பார்த்துக்காக வந்திருக்கோம். நல்லா இருக்கு, ஃபேமிலியோடு வந்திருக்கோம். சுற்றி பார்க்க நல்லா இருக்கா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்களுடைய உறவினர்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இப்போ பொங்கலில் எப்படி விமர்சையாக கொண்டாடி முடிச்சிங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூர் தான். நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம். நல்லா இருக்குங்க, வஉசி பார்க்க நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு. இப்போ குழந்தைகளில் எந்த மகிழ்விக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே கிடைக்குதா? அவங்க விளையாட வைக்கிறதுக்கு மைதானத்தில் போதிய வசதிகள் இருக்குது, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். அதெல்லாமே கிடைக்குதுங்க சார். மைதானத்தில் எல்லா வசதி எல்லாமே இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கு ஃபேமிலியோடு. நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ இந்த காணும் பொங்கல் உங்கள் ஃபேமிலியோட எப்படி கொண்டாடிட்டீங்க? நம்ம மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். விளையாடுறதுக்குள்ள எல்லா வசதியும் பார்க்க அமைதி ஏற்படுத்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கம்மா, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லா விளையாடுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. குழந்தைகளோட ஜாலியாக இருக்கலாம்னு வந்தோம். இப்போ இந்த காணும் பொங்கலுடைய ஃபெஸ்டிவல் உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். நல்லா இருக்கும். கோவை மக்களுக்கு இதுதான் மெயினாக இருந்தது முதல் காலத்தில். இன்றைக்கி ரொம்பவும் மாறி போச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி பார்க்கும்போது ஏதோ காஞ்ச மைதானத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. கோவை மக்களுக்கு கூடிய ஒரே ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அந்த வஉசி மைதானம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியோட எல்லாம் நீங்கள் அடிக்கடி வந்திருக்கீங்களா? இந்த முறை காணும் பொங்கலுக்கு வரும்போது எப்படி இருக்காது? வீட்டில் பொங்கல் நல்லா இருந்தது. இங்கே வரும்போது ரொம்ப மனசு ஒரு சின்ன சங்கடமான விஷயம். முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பூங்கா இருந்தது, இப்போ பூங்கா மாதிரி இல்லை. அது ஒன்று இது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்தோம். காணும் பொங்கலுக்கு திருப்பூர்ல இருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். எல்லா குழந்தை சில்ட்ரன்ஸு எல்லாருமே வந்திருக்கோங்க. ரெகுலராக வருவாங்க. திருப்பூர் தான் எங்களுக்கு சொந்த ஊர். அதை நீங்களே கேட்டிருக்கலாம் வசந்த். காணும் பொங்கலை பொறுத்தளவில் கோவையை பொறுத்தளவுக்கு இந்த வஉசி மைதானத்தில் தொடர்ந்து மக்கள் கூட்டம் என்பது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த காணும் பொங்கல் தங்களுக்கும் சிறப்பாக அமைந்தது என்ற கருத்தை தான் நாம் இங்கு பார்க்க முடியுது வசந்த். சுரேஷ், இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். வசந்த், இப்போ கோவை பார்த்தோம், நம்ம சென்னையில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், கடலூரில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். தஞ்சை எப்படின்னா உங்களுக்கு நெற்களஞ்சியம் அது ஞாபகம் வரும்னு சொன்னீங்க. தஞ்சையில் நமக்கு ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வரக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில். அங்கேருந்து நம்மளுடைய செய்தியாளர் காதருசன் இருந்திருக்கிறார். காதருசன், பொதுவாகவே தஞ்சை பெரிய கோயில் மற்ற நாட்கள்லேயே மக்கள் கூட்டம் அதிகமாக தான் காணப்படும். அது ஒரு மிக பெரிய சுற்றுலாத்தலம் அப்படின்றதுனால தஞ்சை பெரிய கோயில் அதை ஒட்டி இருக்கிற பூங்காக்களில் இன்னைக்கு காணும் பொங்கலை ஒட்டி மக்களுடைய வருகை எப்படி இருக்கு, எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க? அதாவது திலகவதி, காணும் பொங்கல் பண்டிகை என்பது பொங்கல் விழாவிற்கு 3வது நாளாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம குறிப்பாக தொடர்ந்து சற்று நேரத்துக்கு முன்பு கூட பார்த்தோம், தஞ்சை பெரிய கோவில், சிவகங்கை பூங்கா, கல்லணை உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும்
ஏராளமான பொதுமக்கள் இங்கு காணும் பொங்கல் பண்டிகை கொண்டாடி வர நிலையில் தற்பொழுது தஞ்சை மேலை வீதி பெரிய கோயில் எதிரே உள்ள மேலை வீதி காதரசன், நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜல்லிக்கட்டு போட்டியுடைய நிறைவு கட்ட சுற்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மாடு பிடிச்சோம், நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள். மாடு கயிறோட போயிருச்சு. புதுரை அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் பரந்தாமன் மாடு. புதுரை அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் பரந்தாமன் மாடு பிடிச்சா. நிபான் பர்னிச்சர் வழங்கும் ஈசி சார், கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டைனிங் டேபிள், சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன், கொடிமங்கலம் ராக்காயி என்ற அகல்யா மாடியா. ஆனைமலை டொயோட்டாஸ் வழங்கும் ஹோம் தியேட்டர், சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன், ஆனைமலை டொயோட்டா வழங்கும் அழகிய ஃபேன். அருமையான மாடியா. கடைசி 5 மினிட்ஸ்ங்க, கடைசி 5 மினிட்ஸ் 4:40. கல்லானை சாமி துணை, மந்திகுளம் ராஜா அருண்மாடு மாட பிடிச்சா. நிபான் பர்னிச்சர் வழங்கும் ஈசி சார், கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டைனிங் டேபிள், ஆனமலை டொயோட்டா வழங்கும் ஃபேன், விவி நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள். மாடுபிடி வீரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான இறுதியாக 5 நிமிஷம் கொடுத்திருக்காங்க. 5 நிமிஷம் இறுதியா கொடுத்திருக்காங்க. எல்லாரும் கைதட்டு போட்டு காவல்துறை தலைவர் 5 நிமிஷம் கொடுத்திருக்காங்க. 5 நிமிஷம் 4:45 முடிச்சுக்கிறோம். 4:45 சாரி மன்னிக்கவும், 4:45 முடிச்சுக்கிறோம். மாடு பிடிவரவில்லை. அடுத்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் செல்வமணி மாடு. விஜய் எடுத்து போவார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் மாடு பிடிச்சா. நிபான் பர்னிச்சர் வழங்கும் ஈசி சார், ஹரிதா ஹோண்டா வழங்கும் டிராவல் பேக், இந்தியன் வங்கி வழங்கும் வெள்ளி காசு. மாடு பிடிபட்டது. அடுத்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் அன்னமாசல் மகாலட்சுமி பேக்கரி மாடு. இந்தியன் வங்கி வழங்கும் 2 வெள்ளிக்காசு. நிபான் பர்னிச்சர் வழங்கும் ஈசி சார், ஆனமலை டொயோட்டா வழங்கும் ஃபேன், சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன். புதுக்கோட்டை மாவட்டம் முருகேசன் மாடு. நண்டுமார் கைலிகள் வழங்கும் தங்க காசு. இந்தியன் வங்கி வழங்கும் வெள்ளி காசு. வக்கீல் சுந்தரராஜ் வழங்கும் வெள்ளி காசு. எம்பி ஆம்புலன்ஸ் வழங்கும் அண்டா. சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன். பொன்னமராவதி ஒன்றியம் திமுக முக ஸ்டாலின் மாடு. மேல சிவபுரி சோழ ஆனையூர் மேட்டுத்தெரு ஆறுமுக மாடு. மாட்டை பிடித்தா. இந்தியன் வங்கி வழங்கும் 2 வெள்ளிக்காசு. நிபான் பர்னிச்சர் வழங்கும் சேர், எம்பி ஆம்புலன்ஸ் வழங்கும் அண்டா, பாண்டியன் ஊர்காய் வழங்கும் கிஃப்ட் பேக், விவி நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள், கேஜி பாண்டியன் வழங்கும் கிஃப்ட் பேக். அடுத்த மாடு கருப்பட்டி பாலகிருஷ்ணபுரம் வசந்தவேல் மாடு. சுத்துமாரா போயிருச்சா மாடு பிடி. அடுத்து டோக்கனை கொண்டா. கடைசி 2 மாடு. மொத்தமாகவே 7 மாடுகள் தான் உள்ளன. விட மாடு விட. சூப்பர் மாடுபிடி மாடு. வாப்பா சூப்பர் மாடுபிடி வீரரை பாருங்க. கொடுப்பா. அடுத்து டோக்கன். 5 மாடுக்கு மேல 1 மாடு இருந்தாலும் ஒத்துக்கிற மாட்டேன். 5 மாடோட முடிச்சிருவான். ஆனமலை டொயோட்டா வழங்கும் அழகிய பேன். சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன். டிவி நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள். மாடு பிடிபட்டது. மாடு பிடிமாடு.
4 மாடு, நீ 4 மாடு. பேரு இந்தியன் வங்கி வழங்கும் 2 வெள்ளிக்காசு, பிபி நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள், ஆனமலை டொயோட்டா வழங்கும் அருமையான மாடியா, அருமையான மாடு. மாடு பிடிவரவில்லை. வெளிச்சநத்தம் முத்துகிருஷ்ணன் மாடு, 3 மாடு. முத்துகிருஷ்ணன் பெருமாள் கோயில் மாடு. வெளிச்சநத்தம் முத்துகிருஷ்ணன் பெருமாள் கோயில் மாடு. சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன், எம்பி ஆம்புலன்ஸ் வழங்கும் அண்டா. வெரி குட், வெரி குட். புடி மாடு, மாடு பிடிச்சாச்சு. இந்தியன் வங்கி வழங்கும் 2 வெள்ளிக்காசு. 2 மாடா 1 மாடா? இன்னி 2 மாடு. குரவங்குளம் ஐயர் மகன் தவன் சர்மா மாடு. குரவங்குளம் ஐயர் மகன் தவன் சர்மா மாடு. மாட்டை பிடிச்சா டவ் பாயிண்ட் வழங்கும் வெள்ளிக்காசு. சூப்பர் சூப்பர், அருமையான பிடியா, சூப்பர் மாடு. பிடி மாடு, மாடு பிடி மாடு, மாடு பிடி. கடைசி மாடு, கடைசி மாடு, கடைசி மாடு, இறுதி மாடு, இறுதி மாடு. வெற்றி, வெற்றி. அனைவருடைய ஒத்துழைப்போடு ஜல்லிக்கட்டு நிறைவடைந்தது. அனைவரோட ஒத்துழைப்போடு ஜல்லிக்கட்டு நிறைவடைந்தது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்கு வருகை தந்த அனைவரும் அமைதியாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்போது முதல் பரிசு யார் என்பதையும், இரண்டாவது மாடுபிடியில சிறந்த வீரர் யார் என்பதையும், சிறந்த மாடு எது என்பதையும் இப்போது நமது அமைச்சர் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். எனவே அருமையான இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் இருவரையும் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இருந்த இடத்திலே இருக்க வேண்டும். இப்போது அமைச்சர் அவர்கள் உங்களிடத்தில் வாழ்த்து பேசுவார்கள். யாரும் மேலே இருந்து குதிக்க வேண்டாம், வாடிவாசலுக்கு உள்ளே யாரும் வர வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். தயவு செய்து நீங்கள் இப்போது இறுதியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை பற்றி உங்களிடத்தில் விளக்கி பேச இருக்கிறார்கள். இதை தெரிந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது மாண்புமிகு அவர்கள் ஒரு நிமிடம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு அம்மா அரசுடைய சார்பில், மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கூடிய உலக புகழ்பெற்ற நம்முடைய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் தலைமையேற்றக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் காலையிலே கலந்து கொண்ட வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார், மரியாதைக்குரிய நம்முடைய சிறப்பாக இந்த மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இன்ஜினியர் கே மாணிக்கம் அவர்கள், நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரிகள், முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராவ் அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய PR அவர்கள், நம்முடைய ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் அனைவருக்கும், உலகெங்கும் நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க தமிழர்களுடைய வீரத்தையும், தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும், தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் உலகெல்லாம் பறைசாற்றக்கூடிய வகையில் புகழ்பெற்ற மண் இந்த அலங்காநல்லூர் மண். காலையிலிருந்து 7 மணிக்கு ராகவனாக இருக்கட்டும் அல்லது சுந்தரராஜாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த கமிட்டியும் துடிப்போடு, காளைகளை விட வீரர்களை விட இன்னும் கமிட்டி துடிப்போடு இருக்கிறது. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நம்முடைய அலங்காநல்லூர் மண்ணின் மைந்தர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ராகவண்ண குரல் உலகம் முழுக்க இன்னைக்கு ஒழிச்சிருக்கு. அதே போல இந்த மண்ணினுடைய பெருமை, காலம் உள்ளவரை, வானம் உள்ளவரை, பூமி உள்ளவரை அலங்காநல்லூருடைய புகழ் எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கும். நாங்கள் எல்லாம் காளைகள் வைத்திருந்தாலும் கூட எங்களுடைய மாவட்ட காளைகள் எல்லாம் இந்த அலங்காநல்லூர் மண்ணிலே கால் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆக அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரை தொடர்ந்துதான், அதற்கு பின்னால் தான் மற்ற ஊர்களெல்லாம். எல்லா காலத்திலும் உலகெங்கும் புகழ் பரப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய மீடியாக்கள், அனைத்து சேனலுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. லைவ் டெலிகாஸ்ட்ல இன்னைக்கு பெருமையை பறையாற்றுகள். காவல்துறை மிக சிறப்பாக கண்ணியத்தோடு இங்கே பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். கால்நடைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, ரெஸ்கியூ டீம் என அத்தனை பேரும் மிக சிறப்பாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உற்சாகத்தோடு இன்று வரை இந்த நிமிடம் வரை அமைதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பார்வையாளர்கள், உங்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எல்லா காலத்திலும் அலங்காநல்லூருடைய புகழ் வானம் உள்ளவரை, பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும். துடிப்பான காளைகள், துடிப்புமிக்க வீரர்கள், ஆற்றல் மிகுந்த நம்முடைய மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர், கமிட்டி உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்களை தொடர்ந்து இன்னும் இதை தொடர்ந்து கமிட்டி எல்லாம் விராலிமலைக்கு வந்து ஜல்லிக்கட்டை நடத்தி கொடுக்கணும்னு அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியோடு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை நமக்கு பெற்றுத்தந்த
மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க வெகு சீரோடும் சிறப்போடும் நேற்றைய தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டு மிக தெளிவான முறையிலே நல்ல முறையிலே நடந்து ஒரு பெருமையை சோழவந்தான் தொகுதிக்கு பெற்றுத் தந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அலங்காநல்லூரிலே இன்றைய தினம் நடைபெற்ற இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு உலகமே இன்று உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் எந்த விதமான ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்காமல் இந்த ஜல்லிக்கட்டு நடந்தேறி இருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு இந்த நிகழ்ச்சியிலே காலையிலே தொடங்கி வைத்த மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து கடைசி வரை உங்களுக்கு இறுதி வெற்றியாளர்களை அறிவிக்க இருக்கின்ற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் காவல்துறை தென்மண்டல தலைவர் அவர்களுக்கும் காவல்துறை தென்மண்டல துணைத் தலைவர் அவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுடைய பரபரப்பான இந்த இறுதி காட்சிகளை பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பா கடைசி 7 காளைகள் அவிழ்த்து விடும் போது பரிசுகள்லாம் 1-2 அறிவிக்கல, 5, 6, 7 அந்த மாதிரி தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களும் எப்படியாவது அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தோட விளையாடுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து வசந்த் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ அங்க ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அந்த பரிசளிப்பு விழா நடந்துகிட்டு இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். அனைவருக்கும் இங்கே வருகை இருந்திருக்கிற யாரு பேரையும் விட்டிருந்தாலும் உங்கள் அனைவரையும் நான் இங்கே வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ராமநாதபுரம் கலெக்டர் அவர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய ஐஜி சவுத் சோன் டிஐஜி மற்றும் எஸ்பி உள்ளிட்ட அனைத்து நிலை அரசு துறை அலுவலர்களுக்கும் இங்கே சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் ஊர உள்ளாட்சித்துறை அமைப்புகள், ரெட் கிராஸ், குறிப்பாக மீடியா நண்பர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள், மாடுபிடி வீரர்கள், மாடுடைய ஓனர்ஸ் மற்றும் ஜல்லிக்கட்டு குழு உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த இதை பொறுத்தவரையும் நம்முடைய இன்று சிறப்பான மாடு கலந்து கொண்டதில் 729 729 காளைகள் பங்கு பெற்றன. 697 வீரர்கள் பங்கு பெற்றனர். 697 வீரர்களும் 729 காளைகளும் இங்கு சிறப்பாக பங்கு பெற்றுள்ளன. இதில் சிறப்பிடமாக முதல் பரிசு 15 கால்களை பிடித்த 426 நம்பர் முதலிடம் ரஞ்சித் குமார். இரண்டாவது இடம் 433 10 காளைகளை பிடித்த 2ஆம் இடம் கார்த்திக், மேட்டுப்பட்டி கார்த்திக். மூன்றாவது இடம் 432 9 காளைகளை பிடித்த அஜய் 3ஆம் இடம். சிறந்த காளைகளாக பரம்பப்பட்டி செல்லியம்மன் கோயில் தெரு காளை 1 சிறந்த காளையாக பரம்பப்பட்டி செல்லியம்மன் கோவில் மாடு சிறந்த காளையாகும். சிஆர் கார்த்திக் மாடு செல்லியம்மன் கோயில் சிஆர் கார்த்திக் மாடு 2வது காளையாகும். MKM சந்தோஷ் மாடு குருவித்துறை 3வது காளையாகும். சிறப்பான காளைகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த திபெத்தியன் பார்டர்ல இருந்து இங்க வந்து ஒரு கண்டிஜென்ட் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் பிளஸ் வந்து மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த டீம் வந்து கோஆபரேட் பண்ணிருக்காங்க. அந்த டீமுக்கும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அனைவருக்கும் சிறப்பாக செய்தமே. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இன்ஜுரிஸ் ஃப்ரீ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது அவனியாபுரம், பாலமேடு மற்றும்
அலங்கநல்லூரிலிருந்து இன்ஜுரிஸ் ஃப்ரீ ஜல்லிக்கட்டுங்கிற கான்செப்டை முன்னிறுத்தி எந்த ஒரு அசம்பாதமும் இல்லாமல் நடைபெற்றுள்ளது. முதன்முறையாக இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாடுபிடி வீரர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு அவர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட அனுப்பப்பட்டது. இவ்வாறு மேலும் நேரம் நீட்டிக்கப்பட்டு இந்த அளவுக்கு 3 மணி 4 மணி ஆக்கப்பட்டு மீண்டும் உங்கள் விருப்பத்திற்கான 4 வரை கொடுக்கப்பட்டு சிறப்பான முறையில் ஒத்துழைத்த அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இளைஞர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நானூத்தி 26 ஃபர்ஸ்ட், 433 செகண்ட், 432 தேர்டு. நம்முடைய ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு திலகவதி, ஜல்லிக்கட்டு போட்டியின் நிறைவு பகுதியை பார்த்திருந்தோம். ஒரு ரஞ்சித் அப்படிங்கிறவர் 13 காளைகளை பிடிச்சிருக்கிறாரா, ரொம்ப பெரிய வீரரா இருப்பார் போல. நம்ம சார்பா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தடுத்து இடம்பெற்ற வீரர்களுக்கும் காளைகள் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் கூட நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். திலகவதி, முக்கியமான விஷயம் 729 காளைகளும் 691 மாடுபிடி வீரர்களும் இதுல பங்கேற்றிருக்காங்க. இதுல இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்லக்கூடிய விஷயம், காலையில இருந்து இப்ப வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாம கரெக்டா அந்த விதிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த போட்டி வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அவங்களே ரொம்ப சந்தோஷமா எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் சிறப்பா இருந்தது, காவலர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது அப்படிங்கறத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாவும் இருக்கு.